ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ செடி வந்து எடுத்து வேறு தொட்டியில், பெரிய தொட்டியில் 2 செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மண்கலவை ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மண்கலவையில் நம்ம என்னென்ன ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நேற்று வந்து ஒரு செடி காலி பண்ணோம், ஒரு தொட்டியை. அந்த தொட்டியில் இருக்கிற மண் வந்து நம்ம காய வச்சோம். ஒரு நாள் காய வச்சுட்டு வேறு தொட்டியில் நம்ம ரெடி பண்ணும்போது அந்த மண்ணை போட்டு நட்டோம்னா செடி நல்லா வளரும் சொன்னாங்க. அதனால் நான் அந்த மண்ணை காய வச்சுருக்கிறேன். அந்த மண்ணை தான் எடுத்துன்னு வந்து இப்போ நான் மண் கலவை ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். இந்த மண் கூட வந்து நம்ம வர்மி கம்போஸ்ட்டு, அப்புறமா சாணம், காஞ்சி போன சாணம், இதெல்லாம் தான் நம்ம போட்டு கலந்து இந்த செடி நம்ம நடுறோம். மல்லிகைப்பூ செடி 2 மல்லிகைப்பூ செடி சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருந்தது. அதை எடுத்து நான் இப்போ அந்த ஒரு பெரிய கேனில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து 2 செடி ஒன்றா வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இது நல்லா பூ வருதான்னு சொல்லிட்டு. பூ வரலைன்னா நம்ம எடுத்துகிட்டு வேறு இன்னொரு தொட்டியில் தனியாக வச்சிடலாம். நம்ம இந்த தொட்டியில் நம்ம வச்சுருக்குறோம். இதுதான் இந்த கேன் வந்து பெரிய கேனு, 20 லிட்டர் கேனு. இதில் வந்து நம்ம பாதி கூட கம்மியாக தான் மண் கலவை வச்சு நம்ம இந்த செடியை வைக்கிறோம். பார்க்கலாம், 2 நாள் பொறுத்து பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ வருது, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மக்கிட்ட மொத்தம் 5-6 மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதில் வந்து 3-4 செடி நம்ம எடுத்துகிட்டு நட்டுட்டோம். இன்னும் 3-4 செடி இருக்குது. அதுவும் நம்ம எடுத்து வேறு தொட்டி ரெடி பண்ணி நடணும். அதில் நட்டுட்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில். இன்னும் நம்ம ஜாதி மல்லி செடியை வந்து நம்ம எடுத்து சரி பண்ணி நடணும். அது வந்து ஃபுல்லாக அதில் 2-3 செடி ஒன்றா வச்சுருக்குது. அதனால் அதில் அரும்பு வைக்க மாட்டேங்குது. சரி, அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு மண் கலவை வச்சு நம்ம நடணும். ஏன்னா அது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு அந்த தொட்டி நம்ம செடி வச்சு. அதை எடுத்து அந்த மண் மாற்றி வைக்கணும். அப்போ தான் அதில் அரும்பு வைக்கும், பூ வைக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வேறு செடி ரெடி பண்ணுறோம். இது வந்து நம்ம கருவேப்பிலை சின்ன ஒரு கேனில் நட்டு வச்சுருந்தேன். அது வந்து இந்த நம்ம மல்லிகைப்பூ செடி காலி பண்ணல அந்த ஒரு தொட்டியில் வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை நடுறோம். இதை நட்டுட்டு பார்க்கலாம் 2 நாளுக்கு அப்புறம் இது பெருசாக வளருதா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது 3ஆவது தொட்டி மாற்றியாச்சு. இந்த கருவேப்பிலையை பார்க்கலாம் இதில் நல்லா பெருசாக வளருதான்னு சொல்லிட்டு. இதுதான் கடைசி. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 20 லிட்டர் கேனில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்மளது கருவேப்பிலை கன்று வந்து இது ஒன்று தான் இருக்குது. கருவேப்பிலை மரம் ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தது வந்து காஞ்சி போயிடுச்சு. அதனால் இது நான் பெருசாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். செம்பருத்தி இலை, செம்பருத்தி மரம் போல் நம்மளுக்கு கருவேப்பிலை கூட நிறைய ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், தலைக்கு எண்ணெய் காய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் கருவேப்பிலையை. அதனால் கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை. இன்னும் கிடைச்சா கூட இன்னும் 2-3 செடி எடுத்துன்னு வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நான் செம்பருத்தி செடி வந்து கட்டிங் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது பாருங்கள், இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு ஒரு செடி தான் கட் பண்ணி விட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த மற்ற 3 செடியும் இன்றைக்கி மேலே இருக்கிற மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதில் அரும்பு நிறைய இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை கட் பண்ண சொல்லிவிட்டேன் நான். அப்புறம் மொத்தம் எவ்வளோ பெருசாக மொத்தம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நாளைக்கு நான் இன்னும் 2 நாள் பொறுத்து பார்க்கலாம் இதில் பூ வைக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா கட் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் பூ வரேன்னு சொன்னாங்க. அதனால நான் மொத்தத்தையும் கட் பண்ணுறேன். கட் பண்ணது வந்து எனக்கு கீழே எடுத்து போடுறதுக்கு மனசு வரல. அதனால செடி இருக்கிற தொட்டிலே நான் அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு நட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் அது மறுபடியும் துளுக்குதான்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த செடி வந்தால் நம்ம வேறு தொட்டியில் வச்சு ரெடி பண்ணலாம். ஏன்னா செம்பருத்தி செடி இருந்தால் நம்மளுக்கு நல்லது. இன்றைக்கி வந்து செம்பருத்தி செடியில் வந்து ஒரே ஒரு பூ தான் வச்சுருக்குது. அதுவும் நாட்டு செம்பருத்தி ஒன்று தான் பூத்துருக்குது. ஏன்னா நம்ம மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோம். மொத்தம் நிறைய அரும்பு இருந்துச்சு எல்லா கலையிலையும், ஆனால் கட் பண்ணி விட்டுட்டோம். நம்ம கனகாமர செடியில் வந்து பூ வந்து நாளைக்கு தான் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் அரும்பாக இருக்குது. நாளைக்கு நம்ம கனகாமரம் பூ பறிச்சிக்கலாம். தக்காளி செடி வந்து நான் சின்ன 3 தக்காளி செடி எடுத்துன்னு வந்து இதுலேயே நட்டு வச்சுருக்கிறேன். அது இன்னும் 2 நாள் பொறுத்து தான் தெரியும். தக்காளி வந்து இன்னும் பழுக்கலை. இது காஞ்சி போன மாதிரியான அந்த பெரிய தக்காளி செடியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இதுலேயும் இன்னும் கொஞ்சம் தக்காளி செடி எடுத்துன்னு வந்து நடலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், நேற்று நட்டோம் நம்ம இந்த கருவேப்பிலை செடியே. இது பரவாயில்ல, இப்போ நல்லா தான் வளருது. நம்ம எல்லா செடியும் ரொம்ப அகலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு கயிறு எடுத்துன்னு வந்து செடிங்களெல்லாம் பிடிச்சி ஃபுல்லாக சுற்றி கட்டி வச்சுருக்குறோம். இப்போது அது வந்து நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கும் அதுக்கு இடம் கிடைக்கிது. மல்லிகைப்பூ வந்து நிறைய பூ வைக்குது.
இது கலரி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கடுகு பவுட்ரு ரெடி பண்ணி போட சொல்லியிருக்கிறாங்க மல்லிகைப்பூ செடிக்கு. அதுவும் நம்ம ரெடி பண்ணி போடணும். அது போட்டாக்கா மல்லிகைப்பூவில் வந்து நிறைய அரும்பு வைக்கதான், ஃபுல்லாக நிறைய பூ பூக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதுவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். சாமந்தி செடியில் வந்து அரும்பு வச்சுருக்குது, பார்க்கலாம். இன்னும் 2 நாளைக்குள்ளே நான் அந்த சாமந்தி பூக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஏன்னா எல்லா செடியிலையுமே அரும்பு வச்சுருக்குது. அப்போது நம்மளுக்கு போன வருஷம் வந்து 6-7 முழம் சாமந்தி பூ ஊற்றுது. இந்த வருஷம் பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ பூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன் சாமந்திக்காக. இந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் வந்து இன்னும் 2-3 தொட்டியில் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். பார்க்கலாம், அதையும் நம்ம வைக்கலாம். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கலரும் கனகாம்பரம் கலரும். இது வந்து ஹைப்ரிட் கனகாம்பரம். ஆனால் இது ரொம்ப நம்ம பறிக்கும் போது இந்த காம்பெல்லாம் கட் ஆகிடுது. நாட்டு கனகாம்பரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கலர் நல்லா அழகாக இருக்குது. இது வந்து நம்ம அவரைக்காய் செடி வந்து 2 அவரைக்காய் செடி இருக்குது. பார்க்கலாம், அதில் பூ வந்தால் விடலாம், இல்லைன்னா அதை எடுத்து போட்டு நம்ம அதுலேயும் வேறு எதனா செடி நடலாம். இந்த மிளகா செடி நம்ம நட்டு வச்சுருக்குறோம் அந்த தொட்டியில், அதுலேயும் பூ வந்துடுச்சு. மிளகா வச்சிச்சுன்னா நான் அது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், இப்போது இந்த கொய்யாக்காய் மரத்தில் வந்து எப்போ பூ வைக்குன்னு தெரில. இந்த எல்லோ ரோஸ், பெங்களூர் ரோஸ் செடி. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.